வெல்கம் டு ஆனந்தி காஸ்மெட்டிக். நான் தான் உங்களோட கீர்த்தனா, காஸ்மெட்டிக் ஃபார்முலேட்டர். இன்னைக்கு நம்ம டொமேட்டோ சோப் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸை பார்க்கலாம் வாங்க. தேங்காய் எண்ணெய் தோலை ஆழமாக சுத்தம் செய்யும், நன்கு அழகான நுரை கொடுக்கும், பாக்டீரியா கிருமிகளை அழிக்கிறது, பாதுகாப்பான இயற்கை கிளிசரினாக செயற்படுகிறது. ஒலிவ் ஆயில் நன்கு ஈரப்பதம் கொடுக்கும், ட்ரை ஸ்கின்னை மென்மையாக்கும், விட்டமின் ஏ மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கும், எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஜென்ரலா இருக்கும். கேஸ்டர் ஆயில் நன்கு நுரையை ஏற்படுத்தும், தோலை நன்கு ஈரப்பதமாக வைத்திருக்கும், ரிசினோலிக் அமிலம் இருக்கிறது, இது தோலுக்கு நல்ல நன்மைகளை தருகிறது. பாம் ஆயில் சோப்பை உறுதியாக நீண்ட நாள் நீடிக்க செய்கிறது, மென்மையான நிலைத்த நுரையை உருவாக்கி மென்மையாக சுத்தம் செய்கிறது, தோலை நன்றாக பராமரித்து ஆரோக்கியமாக ஒளிர உதவுகிறது. பியா பட்டர் ஆழமான ஈரப்பதத்தை தருகிறது, விட்டமின் ஏ மற்றும் ஏ நிறைந்துள்ளது, தோலில் நெகிழ்ச்சித்தன்மையை மேம்படுத்துகிறது, தோலில் ஏற்பட்டுள்ள எரிச்சலையும் வறட்சியையும் நிவர்த்தி செய்கிறது. மேங்கோ பட்டர் ட்ரை ஸ்கின் மற்றும் சென்சிட்டிவ் ஸ்கின்னை பராமரிக்கிறது, தோல் அழுகையை தடுக்கிறது, சோப்பிற்கு மென்மையான அமைப்பை வழங்குகிறது. டொமேட்டோ பியூரி இது இயற்கையான விட்டமின் சி நிறைந்ததாக இருக்கிறது. விட்டமின் சி நம்முடைய சருமத்தை ஒளிரச் செய்யும், டார்க் ஸ்பாட்டை ஒட்டிக்கொள்ளாமல் தடுக்கும். தக்காளியில் இருக்கும் லைகோபென் எனும் ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட், இது சூரிய கதிர்வீச்சினால் ஏற்படும் சேதங்களை குறைக்கும், வயதான தோற்றம் வராமல் தடுக்கும். இயற்கையான அமிலங்கள் அதாவது ஃப்ரூட் ஆசிட்ஸ் சிறிய எக்ஸ்போலியேஷன் எஃபெக்ட் கொடுக்கும், அதாவது சாமானியமாக மேல் அடுக்கில் இருக்கும் டெட் ஸ்கின்னை மெதுவாக வெளியேற்றும். டேனிங்கை குறைக்கும், சருமத்தில் நிறம் ஒத்து வரும். உங்களுக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் இருந்தால் கொஞ்சம் மென்மையான பேலன்ஸ் ஆகும். கலோலின் கிளீன் நாம் இந்த சோப்பை தயார் செய்யும் போது இதில் ஒரு சிறந்த இயற்கை தூள் வகையை சேர்க்க போகிறோம், அதுவேதான் கலோலின் கிளீன். இது வெறும் தோலை சுத்தம் செய்யும் தூள் இல்லை, இது நம்ம சருமத்தில் இருக்கிற நச்சு பொருட்கள் மற்றும் அதிகம் எண்ணெய் எல்லாம் மென்மையாக அகற்றும். இதனால் தான் இந்த கிளே சோப்புக்கு ஒரு சில்கி பினிஷை கொடுக்கும். நம்ம ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கே தகுந்த கம்யூனிகேஷனாக இது இருக்கும். எசென்சியல் ஆயில் லெமன் கிராஸ் எசென்சியல் ஆயில் பாக்டீரியாக்களுக்கு எதிராக செயற்படுகிறது, தூய்மை மற்றும் சுறுசுறுப்பான மனம் கொடுக்கும், மனதிற்கு புத்துணர்ச்சி தரும், உடல் சோர்வை குறைக்கும், சரும பிரச்சனைகள் அதாவது பிம்பிள்ஸ், எண்ணெய்த்தன்மை அதிகம் போன்றவற்றை நீக்க உதவும். ஆரஞ்சு எசென்சியல் ஆயில் மனநிலையை உயர்த்தும், சருமத்தில் கம்பீரத்தன்மை மற்றும் ஒளிர்ச்சியை தரும், மென்மையான தூக்கம், மன அழுத்தத்தை குறைக்கும், கொலாஜன் உற்பத்தியை உருவாக்கும், சருமத்தில் இளமையாக வைத்திருக்கும். ஸோ எனக்கு வந்து ஆரஞ்சு எசென்சியல் ஆயில் கிடைக்கல, லெமன் கிராஸ் எசென்சியல் ஆயில் தான் கிடைச்சது. ஸோ உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொன்னால் ரெண்டையுமே ஈக்குவலாக 6 கிராம் 6 கிராம் போட்டு யூஸ் பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் ஒன்றை மட்டுமே யூஸ் பண்ணி சொல்லலாம். லை ப்ளஸ் வாட்டர் லைன்றது வந்து கேஸ்ட்ரிக் சோடா, அந்த கேஸ்ட்ரிக் சோடாவை தான் லை என்று சொல்லுவாங்க. இந்த கேஸ்ட்ரிக் சோடாவோட வாட்டர் சேர்ந்தா தான் அது லைஃப் சொல்யூஷன். அந்த லைஃப் சொல்யூஷனோட தான் ஒரு ஆயில் சேர்ந்தா மட்டும்தான் அது சோப் ஆகும். ஸோ சோப்புக்கு முக்கியமான இன்கிரீடியன்ஸ் வந்து லை, வாட்டர், மற்றது ஆயில்ஸ். இது அவ்வளவும் இருந்தால் மட்டும்தான் ஒரு சோப் செய்யலாம். மற்றது வந்து ஆக்டிவ் இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம சேர்க்க போகிற எல்லா இன்கிரீடியன்ஸுமே. அது நம்ம ஸ்கின்னுக்கு எந்தெந்த வகையில் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்ன்றது தான் நம்ம முதல்ல பார்த்தோம். டொமேட்டோ சோப்புக்காக ஆயில்ஸ் அண்ட் பட்டர்ஸ் குவாலிட்டி நான் எப்படி பிக்ஸ் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். கோகோனட் ஆயில் வந்து 240 கிராம் எடுத்திருக்கேன், ஒலிவ் ஆயில் 120 கிராம் எடுத்திருக்கேன், கேஸ்டர் ஆயில் 60 கிராமும், பாம் ஆயில் 60 கிராமும், ஷியா பட்டர் 24 கிராமும், மேங்கோ பட்டர் 36 கிராமும், டோட்டலாக வந்து 540 கிராம் ஆயில்ஸ் எடுத்திருக்கேன். இதுல இருந்து தான் நம்ம லையையும் வாட்டரையும் கால்குலேட் பண்ணி எடுக்கப்புறம் ஆயில் பட்டர் இதுக்கான சப் வேல்யூவை பார்க்கலாம். கோகோனட் ஆயிலுக்கு வந்து 0.183, அதே போல ஒலிவ் ஆயிலுக்கு 0.135, கேஸ்டர் ஆயிலுக்கு 0.128, பாம் ஆயிலுக்கு 0.141, ஷியா பட்டருக்கு 0.128, மேங்கோ பட்டருக்கு 0.128. இதான் இதுக்கான சப் வேல்யூவா இருக்கு. இதை வச்சு தான் நம்ம லையை கண்டுபிடிக்க போறோம். லையை வந்து கால்குலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் லை வந்து நம்மளுக்கு கிராம்ல தான் தேவை, அதனால ஆயில் செய்யணும் கிராம்லயும் எடுத்திருக்கோம். கோகோனட் ஆயில் வந்து 240 கிராம் இருக்கிறதால அதை நான் மல்டிப்ளை பண்ண போறேன் சப் வேல்யூவால. ஸோ கோகோனட் ஆயிலுக்கான சப் வேல்யூ வந்து 0.183. ஸோ அதை நான் அதால மல்டிப்ளை பண்ணதும் எனக்கு வர ஆன்சர் வந்து 43.92 கிராம். ஸோ
கோகோனட் ஆயிலுக்கு நான் எடுத்திருக்கிற லையோட அளவு வந்து 43.92 கிராம் கிடைக்க போகுது. அதே போல ஒலிவ் ஆயிலுக்கு நான் 120 கிராம் ஒலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். அந்த ஒலிவ் ஆயிலுக்கான சப் வேல்யூ வந்து 0.135 வந்திருக்கு சப் வேல்யூ. ஸோ அந்த சப் வேல்யூ மல்டிப்ளை பண்ண டைம்ல கிடைச்ச வேல்யூ வந்து 16.2 கிராம் எனக்கு லை கிடைச்சிருக்கு. ஸோ கோகோனட் ஆயில் எனக்கு 43.92 கிராம் கிடைச்சிருக்கு. ஒலிவ் ஆயில 16.2 கிராம் கிடைச்சிருக்கு. அதே போல கேஸ்டர் ஆயில பார்த்தோம்னு சொன்னா 60 கிராம் எடுத்திருக்கேன். அந்த 60 கிராம மல்டிப்ளை பண்ண சப் வேல்யூவால அதுக்கான சப் வேல்யூ வந்து 0.128. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணதும் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 7.68 கிராம். ஸோ அதையும் நான் அந்த 43.92 கிராமோடையும் 16.2 கிராமோடையும் 7.68 கிராமோடையும் நான் சேர்க்கணும். அதே போல மற்றதுக்கும் பார்க்கலாம். பாமாயிலுக்கான வேல்யூவா வந்து நான் 60 கிராம் எடுத்திருக்கேன். அதை நான் சப் வேல்யூவா பார்க்குற டைம்ல எனக்கு சப் வேல்யூ 0.141 வந்திருக்கு. ஸோ அதுக்கான லையோட அளவு 8.46 கிராம். அதே போல ஷியா பட்டர் 24 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கான சப் வேல்யூ வந்து 0.128. நான் மல்டிப்ளை பண்ற டைம்ல எனக்கு 3.07 கிராம் கிடைச்சிருக்கு. மேங்கோ பட்டர் 36 கிராம் எடுத்திருக்கேன். அதோட சப் வேல்யூ வந்து 0.128 கிராம். அதை நான் மல்டிப்ளை பண்ற டைம்ல எனக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 4.61 கிராம். ஸோ இது இந்த வந்து லை அவ்வளோத்தையுமே நான் டோட்டலா பிளஸ் பண்ணி எடுக்கிற டைம்ல டோட்டல் லையா வந்து எனக்கு 83.94 கிராம் கிடைச்சிருக்கு. அதை நான் ட்ரான் பண்ற டைம்ல எனக்கு 84 கிராம் கிடைக்குது. சோப்புக்கு வந்து சூப்பர் ஃபேட்டை வந்து கால்குலேட் பண்ணுவோம். சூப்பர் ஃபேட் வர்றதுக்காக நம்ம வந்து 5% எடுத்திருக்கேன். ஸோ நான் 5% எடுத்திருக்கேன். அதுக்கான ஃபார்முலா வந்து ஃபைனல் லைல இருந்து நம்ம 84 கிராம் வந்திருக்குது. அந்த 84 கிராம்ல 5 வீதத்தால பெருக்கணும்னு சொன்னா 4.2 கிராம் வருது. ஸோ அந்த 84 கிராம்ல இருந்து கழிக்கணும் 4.2 கிராம் கழிச்சா நம்மளுக்கு ஃபைனல் லையா வாரது வந்து 79.8 கிராம். அப்ப 79.8 கிராம ரவுண்ட் பண்ணோம்னு சொன்னா 80 கிராம். ஸோ நம்மளுக்கு ஃபைனலா கிடைச்ச லையோட அளவு வந்து 80 கிராம். போட்ட கால்குலேஷன், அதாவது லை சொல்யூஷனுக்காக லையோட வெயிட்டை நம்ம 2.5 பெருக்கினா வாரது வந்து நம்மளுக்கு வாட்டரோட கால்குலேஷனா இருக்கு. அப்ப நம்ம வந்து லை வந்து நம்மளுக்கு 80 கிராம் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம 2ஆல பெருக்கணும்னு சொன்னா 2.5 பெருக்கணும்னு சொன்னா 200 கிராம் வரப்போகுது. ஸோ அந்த வாட்டரோட கால்குலேஷனை வந்து ஃபைனலா நம்மளுக்கு வந்திருக்கிறது வந்து 200 கிராம். ஃபைனல் ரெசிபியா நான் எடுத்துக்கொண்டது கோகோனட் ஆயில் 240 கிராம், ஒலிவ் ஆயில் 120 கிராம், கேஸ்டர் ஆயில் 60 கிராம், பாம் ஆயில் 60 கிராம், ஷியா பட்டர் 24 கிராம், மேங்கோ பட்டர் 36 கிராம், லை 80 கிராம், டிஸ்டிலேட் வாட்டர் 200 கிராம், டொமேட்டோ ஜூஸ் 36 கிராம், கலோலியன் கிளே 7 கிராம், எசென்சியல் ஆயில் 12 கிராம். மெஷர் பண்றதுக்கு முன்னாலே நம்ம டிஎம் வாட்டரை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்வோம். அதான் சேஃபானது. ஸோ இப்போ மெஷர் பண்ணி எடுத்துக்கொள்வோம். சோடாவை மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளலாம்.
இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற லையையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். வாட்டரையும் லையையும் மிக்ஸ் பண்ணக்குள்ள நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து லைக்குள்ள தண்ணியை கலக்கக்கூடாது, தண்ணிக்குள்ள தான் லையை கலக்கணும். அதாவது கேஸ்ட்ரிக் சோடாவை கொட்டணும். அடுத்தது கவனிக்க வேண்டியது வந்து ஃபுல்லாவே எல்லா லையையும் வந்து கொட்டிடக்கூடாது. வாட்டருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கொட்டணும். கொட்டி அந்த கலக்குக்குள்ளேயே வந்து ஃபுல்லாவே ஒரு 2 தடவை கலக்கிட்ட வந்து வச்சிடக்கூடாது. ஃபுல்லா அது வந்து கரையும் வரைக்கும் நம்ம ஃபுல்லா கலக்கி விட்டுட்டு வச்சோம்னு சொன்னா கால்குலேட் பண்ணி எடுத்து கீழே எதுவும் வச்சுக்கொள்ளுவோம். கட்டிகளா உறைஞ்சிருந்து அது நம்ம சோப்புக்குள்ள போற டைம்ல நம்மளுக்கு வந்து வேற வேற இஷ்யூக்களை கொண்டு வராம இருக்கு. மெஷர் பண்ற டைம்லயே அதை வந்து ஃபில்டர் பண்றேன். ஆயில் எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்றது நல்லது. ஸோ நீங்களும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்க. மெஷர் பண்ணி எடுத்து வச்சு கொள்ளலாம். மஸ்டர்ட் ஆயில், விளக்கெண்ணெய் இல்லாட்டி ஆமணக்கெண்ணெய் சொல்லுவாங்க. அதையும் மெஷர் பண்ணி எடுத்து வச்சு கொள்ளுவோம். மெஷர் பண்ணி எடுத்து வச்சு கொள்ளுவோம். நான் எல்லா ஆயில்ஸையுமே ஒரே ஜாருக்குள்ளேயே மெஷர் பண்ணி எடுக்கிறேன். பிகினர்ஸ் யாரும் இருந்தீங்கன்னு சொன்னா புதுசா நீங்க பழகுறீங்க தானே, அப்ப அதனால வந்து வேற வேறையா ஒவ்வொரு ஜாருக்குள்ளேயும் மெஷர் பண்ணி வேற ஒரு பெரிய ஜாருக்குள்ள ஊற்றி கொள்ளுங்க. அதெல்லாம் சேஃப்டியா இருக்கு. ஷியா பட்டர் எடுத்துக்கொள்ளணும். ஷியா பட்டர் வந்து என்கிட்ட 24 கிராம் தான் இருக்குது. அதை நான் ஃபுல்லாவே எடுத்துட்டேன். உங்கள்ட்ட ஷியா பட்டர் ஃபுல்லா இருந்தா நீங்க அதையே யூஸ் பண்ணி கொடுத்தேன். என்கிட்ட அது இல்லைன்றதால நான் மேங்கோ பட்டரும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணியிருக்கேன் 60 கிராமுக்காக. அதையும் நான் அதோடய சேர்த்து வெயிட்டை போட்டு எடுத்தேன். ஸோ நீங்க வேற வேறையா போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. மேங்கோ பட்டரை மெஷர் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இன்னைக்கு எடுத்திருக்கிற மேங்கோ பட்டரையும் ஷியா பட்டரையும் உருக்கி மற்ற ஆயில்ஸோட சேர்க்கப்படும். அதுக்காக நம்ம உருக்கி எடுத்துக்கொள்ளலாம். ஷியா பட்டரையும் மேங்கோ பட்டரையும் மற்ற ஆயில்ஸோட ஊற்றிக் கொள்ளுங்கள்.
பியா பட்டரையும் மேங்கோ பட்டரையும் நம்ம உருக்கி எண்ணெய்க்குள்ள ஊத்திட்டோம். இப்போ அது கூல் டவுன் ஆகும் வரைக்கும் வச்சுட்டு அது கூல் டவுன் ஆகிறதுக்குள்ள நம்ம கலோரியன் க்ளேயை வந்து நிறுத்தி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு கலோரியன் க்ளே வந்து 7 கிராம் தேவை. அதை மெஷர் பண்ணி எடுத்து வைப்போம். என்கிட்ட இருக்கிற லெமன் கிராஸ் எசென்சியல் ஆயில மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 12 கிராம் தேவை. அதையும் மெஷர் பண்ணி எடுக்கலாம். வந்து கூல் டவுன் ஆயிட்டு அதே போல லைசோலிசனும் கூல் டவுன் ஆயிட்டு 35 டிகிரிக்கு வந்தது. இப்போ ரெண்டையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கையாலே கலந்து கொள்ளுவோம். லைசோலிசனும் ஆயிலுக்குள்ள ஃபுல்லா எல்லாத்தையும் ஊற்றிட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம். லையை ஊற்றினதுக்கு பிறகு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு ஸ்டிக்கால மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. 5 மினிட்ஸுக்கு பிறகு ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் டொமேட்டோ பியூரியை அதில் ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ பியூரியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுற டைமில் அந்த டெக்ஸ்டர் வரக்குள்ள நான் வந்து கலோலியன் க்ளேயை வந்து ஆட் பண்ணி அதை வந்து நான் ஆட் பண்ணக்குள்ள நிறைய பறக்க ஸ்டார்ட் ஆயிட்டு கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. அது நல்லா ட்ரேஸ் வரக்குள்ள கடைசியா
ட்ரேஸ் வர டைமில் எசென்சியல் ஆயிலை ஊற்றிக்கொள்ளலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம அதை சோப் மோல்டில் ஊற்றிக்கொள்ளலாம்.